positive integer n, we have to find the nth Fibonacci number. So question is very simple. ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் n கொடுத்திருக்காங்க 2 னா செகண்ட் Fibonacci நம்பர் கண்டுபிடிக்கணும். Fibonacci நம்பர் என்ன? Fibonacci சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் 1, செகண்ட் நம்பர் 1, தேர்ட் நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனும். previous 2 நம்பர் ஆட் பண்ணா தேர்ட் நம்பர் வரும். previous 2 நம்பர் ஆட் பண்ணா 3, then previous 2 numbers add பண்ணா 5. This is how the Fibonacci series goes. 5 plus 3 8, 8 plus 5 13, right? This is the Fibonacci series. இதுல n ன்றது இன்புட் கொடுத்துருவாங்க. இப்போ n 4 ன்னு கொடுத்தாங்கன்னா fourth நம்பர் என்ன 3, 3 வந்து அவுட்புட்டா இருக்கணும், ரைட்? n வந்து 6 னா 6 நம்பர் என்ன 8, 8 வந்து அவுட்புட்டா இருக்கணும். ஓகே, இப்போ இதுல என்ன ப்ராப்ளம்னா அவங்க n 10000 கூட கொடுக்கலாம். அப்படி 10000 கொடுக்கும்போது உங்களுடைய நம்பர் வந்து எங்கேயோ இருக்கும், பெருசா இருக்கும், ரைட்? இதுல நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம் இந்த நம்பரை ஸ்டோர் பண்றதுக்கு? இன்டிஜர். ஸோ இன்டிஜர்ல மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா யூ கேன் ஸ்டோர் ஒன்லி 4 பைட்ஸ். 4 பைட்ஸ் அப்படின்றது ஒரு பைட் வந்து 8 பிட்டு. அப்போ 4 பைட்ஸ்ன்றது 32 பிட்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும் ஒரு இன்டிஜர்ல. 32 பிட் எத்தனை விதமா மாத்தலாம் நமக்கு பார்த்தோம்ல. எத்தனை விதமா நீ இது பண்ணலாம்னா 2 power 32 டிஃபரெண்ட் நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், ரைட்? நமக்கு 2 பிட்னா எத்தனை நம்பர் ஸ்டோர் பண்ணலாம்? 2 பிட் இருக்குன்னா இங்க வந்து நீ 0 or 1, இங்க 0 or 1, 2 2 into 2 4 டிஃபரெண்ட் நம்பர் ஸ்டோர் பண்ணலாம். என்னது 4 டிஃபரெண்ட் நம்பர்ஸ்? 0 0 ஸ்டோர் பண்ணலாமா, 0 1 ஸ்டோர் பண்ணலாமா, 1 0 ஸ்டோர் பண்ணலாமா, 1 1 ஸ்டோர் பண்ணலாம். இதுதானே பார்த்தோம். அப்ப இங்க 0 or 1 இங்க 2 ways ஸ்டோர் பண்ணலாம், இங்க 2 ways, ரைட்? அதே மாதிரி 32 பிட்ஸ் இருக்குன்னா 32 times 2 மல்டிப்ளை பண்ணனும், which is nothing but 2 power 32. ஓகே, சோ மேக்ஸிமம் இவ்வளவு பெரிய நம்பர் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் இன்டிஜர்ல. அப்ப இதுக்கு மேல நம்பர் ஆனா என்ன எப்படி பண்றது அப்படின்னா இந்த மேக்ஸிமம், அதாவது 32 பிட்ல இருக்கிற மேக்ஸிமம் பிரைம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் அந்த நம்பர். This is the maximum number prime number which can be stored in a 32 bit. Okay, so இந்த நம்பர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். 1 க்கு அப்புறம் 8 zeros அப்புறம் ஒரு 7, ரைட்? அப்ப நாம என்ன பண்றோம்னா நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு வாட்டியும் அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா மாடுலோ போட்டு, அதாவது நீ தேர்ட் நம்பர் கால்குலேட் பண்ணுவல, previous 2 நம்பர் ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணுவல, அதை நான் என்ன பண்ணுவேன்னா மாடுலோ போட்டு இந்த நம்பர் போட்டுப்பேன். ஓகே, எப்போதுமே நீங்க மாடுலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனி நம்பர், எனி பிக் நம்பர், சப்போஸ் 2 4 7 6, ஓகே 2 4 7 6, இது மாடுலோ 13 அப்படின்னு போடுறீங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பா 13 விட கம்மியா தானே இருக்கும். ஏன்னா இந்த நம்பர் இந்த நம்பரோட டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் எப்படி இருக்கும்? இந்த நம்பரோட கம்மியா தான் இருக்கும், கரெக்ட்? எனி நம்பர் தான் ரிமைண்டர் வந்து கம்மியா தான் இருக்கும், கரெக்ட்டா? அதே மாதிரி இந்த நம்பரோட டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் இதை விட கம்மியா தான் இருக்கும். நீ டிவைட் பண்ணும்போது இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது ரிமைண்டர் கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7 மாடுலோ 13 போறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம டிவைட் பண்ணும்போது இது மாதிரி நியூமரேட்டர் வந்து கம்மியான நம்பர் இருந்துச்சுன்னா ரிசல்ட் ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இது என்ன நம்பரோ அது வந்துடும் அப்படியே. இது ரெண்டு விஷயம் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்? மாடுலோ பண்ணும்போது இது பெரிய நம்பரா இருந்தா ரிமைண்டர் வந்து இந்த நம்பர் 13 விட கம்மியா தான் வரும். நியூமரேட்டர் சின்ன நம்பரா இருந்தா அந்த நம்பரே வந்துடும் ரிமைண்டரா. ஏன்னா நீங்க 7 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, 7 13 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இங்க 1 போட்டாலே 13 பெரிய நம்பர் வந்துருது. அப்ப என்ன போட்டாகணும்? 0 தான் போட்டாகணும். அப்ப 0 into 13 is 0, ரிமைண்டர் 7. அந்த நம்பர் ரிமைண்டரா வந்துருதா? ஓகே, அதனால இந்த நம்பரை விட கம்மியான நம்பரா இருக்குன்னா நம்ம மாடுலோ பண்ணும்போது அந்த நம்பரே வந்துடும், ரைட்? சோ யூசுவலா நம்ம கால்குலேஷன்ஸ்ல நமக்கு ஒரு பெரிய நம்பர் வரப்போகுது, அதை சின்னதாக்கணும் அப்படின்னா இந்த நம்பரோட மாடுலோ பண்ணுவோம், ரைட்? சோ இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்? லாஜிக் இஸ் சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ஒரு வேரியபிள், ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்பருக்கு ஒரு வேரியபிள், தேர்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிளஸ் செகண்ட் which is 2. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட்டை செகண்ட் கொண்டு வரணும்,
ஓகே, செகண்ட்ல இருக்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும், ரைட். அப்புறம் தேர்ட்ல இருக்கிற வேல்யூ செகண்டுக்கு போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே வந்துடும், செகண்ட் இங்கே வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தேர்ட் வேல்யூ என்ன 3, ரைட். அதுக்கப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட் வேரியபிளையும் செகண்ட் வேரியபிளையும் நவுத்திக்கணும். இதேமாரி ஃபர்ஸ்ட் வேரியபிள் செகண்ட் வேரியபிள் நவுத்தி நம்ம தேர்ட் வேரியபிள் கண்டுபிடிச்சிக்கிட்டே போகணும், ரைட்டா? ஓகே, ஸோ நவ் ஹவு டு ரைட் த கோட். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லாஜிக்கை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா வேரியபிளை டிக்ளேர் பண்ணிடணும். வேரியபிள் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் which is equal to 1, கரெக்ட். அப்புறம் int second number which is equal to 2, okay, that's also 1, right. Int then third number, it can be, what is the third number? It can be 0 or any value. Okay, now what is the thing? இப்போ உன்னுடைய இன்புட் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டாலோ செகண்ட் நம்பர் கேட்டாலோ அவுட்புட் வந்து 1 தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு ஒரு இது போயிடலாமா? இஃப் n value is less than or equal to 2, ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்டாலோ செகண்ட் நம்பர் கேட்டாலோ நம்ம அவுட்புட் என்ன இருக்கணும்? 1 தான். ஸோ ரிட்டர்ன் 1. ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனை ஹேண்டில் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது நம்ம எந்த நம்பர் வேணா கேட்கலாம். they can ask for the 13th number also. ஓகே, நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு ஹேண்டில் பண்ணிட்டோம், கரெக்ட். அப்போ நீ இது வந்து பார்த்தீங்கன்னா மீதி வந்து இப்போ 2 + 3 5, 5 + 3 8, இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இது ஒரு நம்பராக கால்குலேட் பண்ணணும், ரைட். இப்போ இது எத்தனாவது நம்பர்? இப்போ இந்த 2 நம்பர் நமக்கு தெரியும். அப்போ நம்ம 6th நம்பர் கால்குலேட் பண்ணணும்னா எத்தனை தடவை லூப் ஓடணும்? 4 டைம்ஸ் தான் ஓடணும். அப்போ n6னா n - 2 டைம்ஸ் தான் லூப் ஓடணும், கரெக்ட். ஸோ எத்தனை தடவை லூப் ஓடணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் ஒன் மோர் வேரியபிள் கவுண்ட் வச்சுங்க. இன்ட்டு லூப் கவுண்ட், அது எத்தனை தடவை ஓடணும்? n - 2 டைம்ஸ் ஓடணும். ஓகே, ஸோ அந்த லூப் கவுண்ட் என்ன வரணும்? 0 இருக்கிற வரைக்கும் நம்ம ஓட்டிகிட்டே இருக்கலாம். லூப் கவுண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ பாரு 6னா எத்தனை தடவை லூப் கவுண்ட்? 4 டைம்ஸ். அப்போ இது லூப்பு 4 டைம்ஸ் ஓடணும். லூப் கவுண்டோட வேல்யூ என்ன இருக்கும்? 4 இருக்கும், கரெக்டா? அப்போ இந்த லூப்ல ஒரு தடவையும் நான் என்ன பண்ணணும்? லூப் கவுண்டை டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே வரேன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த லூப் 4 டைம்ஸ் ஓடுமா? லூப்போட கவுண்டோட வேல்யூ என்ன இருக்கும்? ஸ்டார்டிங்ல 4, ஃபர்ஸ்ட் ஆயிடுமா? 4 ஓடுமா? அப்புறம் மைனஸ் பண்ணா என்ன ஆகும்? 3 ஆயிடுமா? திருப்பி ஓடுமா? அப்புறம் மைனஸ் பண்ணா 2 ஆகும். ஒரு வாட்டி ஓடுமா? அப்போ மைனஸ் பண்ணா 1 ஆகும். அப்புறம் மைனஸ் பண்ணா 0 ஆயிடும். அப்போ லூப்போட வெளியே வந்துருமா? நீங்க பண்ற தப்பு என்னன்னா, while லூப்ல என்ன வேரியபிள் யூஸ் பண்றீங்களோ அந்த வேரியபிளை while லூப்புக்குள்ள மாடிஃபை பண்ணணும். அதை தான் பண்ண மறந்துடுறீங்க எல்லாரும் while லூப் யூஸ் பண்ணும்போது. ஏன்னா நீங்க இப்ப இந்த LC மைனஸ் பண்ணலாம், என்ன ஆகும்? இந்த LC வேரியபிள் மாறவே மாறாது. அப்ப எப்பவுமே LC நாட் ஈக்குவல் டு 0 தான், ஓடிட்டே இருக்கும்ல, லூப் போட்டு வெளியே வராது, ரைட். சரி, இப்போ லூப் போட்டாச்சு, கரெக்டா? இதுமாதிரி ஃபர்ஸ்ட் லூப்பை போட்டுடணும். அப்புறம் நீங்கள் கோட் அடிக்கும்போது பாருங்க அலைன்டாக இருக்கும் கோட். இங்கே வந்து அடிக்கிறது அங்கே வந்து அடிக்கிறதுலாம் கிடையாது. இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வச்சு நம்ம என்டர் அடித்தாலே கரெக்டாக வந்து நிற்கிது. அங்கே கோட் அடிங்க, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? we have to calculate the third value. தேர்ட் நம்பர் என்னது? ஃபர்ஸ்ட் ப்ளஸ் செகண்ட், கரெக்ட். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர். இங்க என்ன வேரியபிள் யூஸ் பண்றோமோ அதே வேரியபிள் தான் இங்க யூஸ் பண்ணணும், ரைட். ஓகே, ஸோ இப்போ தேர்ட் நம்பர் ஒன்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். அந்த தேர்ட் நம்பர் பெரிய நம்பரா இருக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணணும்? தேர்ட் நம்பர் ஈக்குவல் டு தேர்ட் நம்பர் மாடுலோ இந்த பிரைம் இதை போட்டுக்கணும். இப்போ தேர்ட் நம்பர் பெரிய நம்பரா இருந்தாலும் நம்ம குறைச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இருக்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு போகணும், தேர்ட் நம்பர் இருக்கிற வேல்யூ செகண்ட் நம்பருக்கு வரணும்.
so first number second number இருக்கிற value second number இருக்கிற value first numberக்கு போகணும், third number இருக்கிற value second numberக்கு வரணும். correct? இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாம் எடுத்துருங்க. சிம்பிள், அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன கேட்டோம், nth நம்பர் வேணும். இப்ப நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். எந்த வேரியபிள்ல நம்ம ஃபிபனாசி நம்பர் இருக்கும், அந்த தேர்ட் நம்பர்ல தான் நம்ம அந்த ஃபிபனாசி நம்பர் இருக்கும். கரெக்டா? தேர்ட் நம்பர் தான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டே போறோம். ரைட்? இப்போ 1 1 1 போடுறோம். இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர். தேர்ட் நம்பர் கால்குலேட் பண்ணும்போது தான் அது 2 ஆகுது. அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே வருது, செகண்ட் நம்பர் இங்கே வருது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தேர்ட் நம்பர் 3 ஆகுது. அப்போ தேர்ட் நம்பர்ல தான் உன்னுடைய nth ஃபிபனாசி நம்பர் இருக்கும். இந்த தேர்ட் நம்பர் வேரியபிள்ல தான். அப்போ அதை தான் நீ ரிட்டர்ன் பண்ணணும். இங்க ஸ்பேஸ் விட்டு இங்க ரிட்டர்ன் பண்ணுங்க. ரிட்டர்ன் தேர்ட் நம்பர். ஓகே, now you can go and submit it. Now all the test cases have passed.